Members of Parliament from DMK right now protesting in front of Makar Dwar in Parliament, and this protest is against the new education policy. Right there, all the of DMK are protesting together, and from other political parties they are holding மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்காததை கண்டித்தும் தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுகவின் கூட்டணி கட்சி எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் தலைவர் எம்பிக்கள் உள்ளிட்டோர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்திற்கு கல்வி நிதி அளிக்காத மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். கைகளில் பதாகையை ஏந்தியவாறு தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் நேற்று தமிழர்கள் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்த அந்த கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்று முழக்கங்களை எழுப்பியவாறு கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள், திமுக, காங்கிரஸ் மற்றும் மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இப்போது இந்த கண்டன போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். தமிழகத்திற்காக சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்காது தொடர்பாக நேற்று தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி உள்ளிட்டோர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். அப்போது தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக அங்கு மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படவில்லை என்றும் அமல்படுத்தாத PMC திட்டத்திற்கு இவ்வாறு நிதி அளிக்க முடியும் என்று தர்மேந்திர பிரதான் கேள்வியை எழுப்பியதோடு தமிழர்கள் அரசியல் அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையை அரசியல் ரீதியாக அணுகுகிறார்கள் என்றும் தமிழர்களுக்கு தவறான தகவல்களை அளிக்கிறார்கள் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நேற்றே அவரது உருவ பொம்மை எரிக்கும் போராட்டம் உள்ளிட்ட கண்டன போராட்டம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வெளியிட்ட அறிக்கையில் ஆணவத்தோடு மத்திய கல்வி அமைச்சர் பேசுகிறார் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்றும் மிகவும் கண்டிப்பான குரலில் ஒரு கண்டன அறிக்கையையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் இன்று திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். முதலில் நிதியை கொடுக்க வேண்டும் என்றும் தமிழகத்திற்கான கல்வி நிதியை கொடுக்க வேண்டும் என்றும் அதை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் உள்நோக்கத்தோடு மத்திய அரசு நடைபெற்று வருகிறது என்றும் ஹிந்தியை ஏற்க மாட்டோம் என்றும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க இயலாது என்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 தாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் திமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள், எம்பிக்கள் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் கனிமொழி உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இதேபோல கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற வளாகத்திலேயே அந்த கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியை ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்ற முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இன்றைய 2வது நாள் கூட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றனர்.